தம்பி வேணா வண்டி எடுத்துகிட்டு போய் வேணா எடுத்துகிட்டு வர்றதுன்னு எடுத்துகிட்டு வா. ஏதோ விட்டு வந்துட்டாங்களாம்மா வண்டி எங்கே செப்பல் இல்லை 8 மணி வரைக்கும் டோக்கனே கொடுக்குறாங்க. அங்கே டோக்கன் இல்லைன்னா இங்கே 7:45 தர ஓட்டுருவோம். அங்கேயே 8 மணி வரைக்கும் விடுறாங்கன்னா அப்புறம் எப்படி 7:45 இங்கே தர ஓடுவாங்க? சித்தப்பா இறங்குங்க இறங்குங்க, நேரமாச்சு. கோயில் சாத்திடுவாங்களாம்மா, வாங்க. தம்பி முருகேச, இப்போ நம்ம சென்னிமலை கோயிலுக்குள்ளே வந்து சாமி கும்பிட்டு, ஏன்னா சாமி கும்பிட்றப்ப அதாவது மூலவர் சிலையை வந்து படம் பிடிக்கக்கூடாதுன்னு எல்லா கோயிலையுமே எழுதி வச்சுருப்பாங்க. இப்போ நாம் வந்து சாமி கும்பிட்டு கோயில் பரிகாரத்தை சுற்றி வர்றோம். கோயில் சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடி அங்கங்கே இருக்கிற கோயில் சின்ன சின்ன கோயிலில் சாமி வச்சுருப்பாங்க. அங்கே சாமி கும்பிட்டு வரப்போகிறோம். இப்போ நம்ம பாருங்க, மறுபடியும் பின்னாடி இப்போ சுற்றி வரப்போகிறோம். இங்கே ஒரு விநாயகர் கோயில். நாங்கள் வந்து வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால் இருட்டிருச்சு. கீழே வந்துட்டு 7:55 வரைக்கும் தான் டோக்கன் தருவாங்களா, அதாவது வண்டி மேலே வர்றதுக்கு. அது அங்கே இங்கே சென்னிமலையில் வந்து எப்படின்னா பஸ்ஸில் தான், கோயில் பஸ்ஸில் தான் மேலே கூப்பிட்டு வந்துக்குவாங்க, கொண்டு போய் விடுவாங்க. நாம் வந்துட்டு பஸ்ஸில் நம்ம வண்டியிலலாம் வர முடியாது. அதாவது 6 சக்கர வாகனங்கள் மட்டும் மேலே வர விட மாட்டாங்க.
இதே 4 சக்கர வாகனங்கள் வேன் இருந்தாலும் விட்டுருவாங்க. அதே நேரத்தில் 2 வீலர் கார் விட்டுருவாங்க. பார்த்திங்கன்னா இப்போ நாம் கோயில் சுற்றி வந்துட்டுருக்குறோம். சென்னிமலை முருகர் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில் இது. இந்த கோயில் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த கோயிலுக்கு வந்து தினமுமே வந்து மாடு வந்துட்டு மேலே வந்து தீர்த்தம் கொண்டு வரும். அதாவது படிக்கட்டு வழியாகவே மேலே ஏறி தீர்த்தம் கொண்டு வரும். அது வந்து தினமும் காலையில் நடக்கிற நிகழ்வு. அதனாலவே இந்த கோயிலுக்கு வந்து மிகவும் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். அதுபோக கிட்டத்தட்ட 1980களில் எனக்கு எக்ஸாக்டாக எந்த வருஷம்னு தெரியல, அதாவது மாட்டு வண்டியை அப்படியே படிக்கட்டு மேலேயே ஏற்றி ஓட்டிகிட்டு வந்துருக்குறாங்க. அது ஒரு சாதனை இந்த கோயிலில் நடந்திருக்குது. அதனால் சென்னிமலைனா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரியவர். இப்போ நாம் வந்து சென்னிமலை கோயில் எல்லாத்தையும் சுற்றி வந்தாச்சு. வாங்க, இப்போ கடைசியாக இங்கே ஒரு கோயில் இருக்குது, கோயிலுக்கு வந்தாச்சு. நீங்கள் அடுத்தது எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.